அவங்க பழி வாங்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சண்முகத்தை பழி வாங்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க பையன் கௌதமுக்கு வீராவை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு என்னென்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது எனக்கு தெரியாது. அதுக்காக தான் திட்டம் போட்டு அவன் மாவனுக்கு வீராவை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்களா? இப்ப நீ சொன்னதை அப்படியே வாக்கு மூலமா கொடுப்பியா? நிச்சயமா கொடுக்கறேன். இதையே கோர்ட்ல வந்து 164 வாக்கு மூலமா கொடுப்பியா? ஐயோ, நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா தான் இருக்கேன். ஆனா அது வரைக்கும் அவங்க என்ன உசுரோட இருக்க விடுவாங்களான்னு தெரியலையே. நிச்சயம் கொன்றுவாங்க. பாண்டி, நிச்சயம் விஷயம் ரொம்ப பெருசு. ஒரு போலீஸ் அதிகாரியே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இவரை நீ ஜெயில வச்சாலும் அங்க நிச்சயமா இவருக்கு பாதுகாப்பு இருக்காது. இவனுக்காக இல்ல, உண்மைக்காக, என் தங்கச்சி ரத்னாவுக்காக, என் தங்கச்சி வீராக்காக ஜெயில போய் தவிக்கான அறிவழகனுக்காக இவனை நான் காப்பாத்தியே தீருவேன். வேற என்ன செய்ய முடியும்? இவனை இங்க வச்சு எப்படி பத்திரமா பாத்துக்கிட்டு? அதை நான் பாத்துக்கிட்டேன். இவன் எங்கிட்டும் போவானா? அவன் இங்கேயே இருக்கிறது தான் இப்ப அவனுக்கு பாதுகாப்பு. இங்கயா? எப்படிரா? இங்கதான் யாருக்கும் சந்தேகம் வராது. இல்லை, அவன் தெளிவா எழுந்து நடமாடுறதுக்கு இன்னும் எத்தனை நாள் எடுக்கும்ல? ஒரு 3 நாள், அதிகபட்சம் 4 நாள். உடம்பு பொண்ணு ஆறிடுச்சுன்னா தாராளமா இவரை எங்க வேணாலும் கூட்டிட்டு போலாம். இல்லை, அவன் எழுந்து நடமாடுற வரைக்கும் அவன் இங்கதான் இருக்கணும்ல. வேற இடத்தை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் இங்கே இருக்கட்டும். அவனை நான் பாத்துக்கிட்டேன். ஆனா ஒரு விஷயம், இந்த விஷயம் நம்ம 4 பேருக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரியில்ல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த விஷயத்துல நீ அவனை பத்திரமா பார்த்துப்பேன்னு நான் நம்புறேன். நிச்சயமா பாத்துக்கலாம். முட்டாள் முட்டாள், இன்னும் அவனை பிடிக்க முடியலன்னு வெக்கமே இல்லாம என்கிட்ட வந்து சொல்றீங்களே. சே மேடம், ஒரு ஹாஸ்பிட்டல் விடாம எல்லா ஹாஸ்பிட்டலையும் தேடியாச்சு மேடம். அவன் கிடைக்கல. சுத்து வட்டாரத்துல 50 கிலோமீட்டர் சல்லடை போட்டு தேடியாச்சு மேடம். எப்படியா போயிருப்பான்? எங்க போயிருப்பான்? அவன் கிடைக்க லேட்டாக நமக்கு தான் ஆபத்து. ஒருவேளை எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கலான்னு போய் அங்கேயே செத்து போயிருப்பானோ? இடியட் மாதிரி பேசாத. உயிர் மேல இருக்கிற ஆசையில தான் புல்லட் பட்டும் தப்பிச்சு ஓடி இருக்கான். அப்ப அவன் உயிரை காப்பாத்திக்க டாக்டர் கிட்ட தானே போவான். தனியா உட்கார்ந்து சாவானா? அறிவில்ல. சாரி மேடம். அவங்க அப்பா அம்மா கிட்ட விசாரிச்சீங்களா? சந்தேகமே வராம விசாரிச்சேன் மேடம். அவங்களுக்கு வெங்கடேசனுக்கு அடிபடுறது கூட தெரியல மேடம். எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா கட்டாயம் வீட்டுக்கு வருவான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியல மேடம். எப்படி எங்க போயிருப்பான்? ஒருவேளை நிஜமாவே செத்து போயிருப்பானோ? ஒருவேளை அவன் அந்த சண்முகத்துக்கிட்ட போயிருப்பானோ? சான்ஸே இல்ல மேடம். சண்முகம் ஏற்கனவே அவன் மேல கொலவெறியில் இருக்கா மேடம். அவனை பிடிச்சா ஒண்ணு அவனை கொன்னு போடுவான், இல்லனா அவனே வந்து நம்ம கிட்ட ஒப்படைச்சிருவான். பேச கூட விட மாட்டான் மேடம். அவ்வளவு அசால்ட்டா நம்மளால இருக்க முடியாது. எது எப்படி டர்ன் ஆகும்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. எதுக்கும் அந்த சண்முகத்து மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஓகே மேடம். பட் அவனை எங்க போய் தேடுறதுன்னு தான் ஒண்ணுமே புரியல மேடம். ஒருவேளை அவன் செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துட்டு இருப்பானா? மேடம், புல்லட் காயத்துக்கு அதுவும் ஷோல்டர்ல எப்படி மேடம்? நோ நோ, அந்த பாயிண்டையும் நம்ம விடக்கூடாது. ஒண்ணு பண்ணுங்க, புல்லட் காயம்னா எக்கச்சக்கமான ரத்தம் போயிருக்கும். அந்த ரத்தத்தை துடைக்கணும். அதை நிறுத்தணும்னா நிறைய காட்டன் ரோல்ஸ் தேவைப்படும். இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற அத்தனை மெடிக்கலையும் விசாரிங்க. யாராவது சந்தேகப்படும்படி நிறைய காட்டன் ரோல் வாங்குறாங்களான்னு பாருங்க. ஓகே மேடம், சூப்பர் ஐடியா மேடம். வள வளன்னு பேசாம சொன்னதை செய்யுங்க, போங்க. சரிங்க மேடம், வாங்க.
இல்ல சவுந்தரம், இன்னும் எம்பட்டு நாளைக்கு தான் எதுவுமே செய்யாம இப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க போற? சொல்லுல, அந்த வெறும் பையன் வீட்டுல தாலியை கழட்டி கொடுக்கறதுக்கு வழிய காணோம். இங்க என்னடான்னா உன் பொண்டாட்டியும் அந்த ஆழாக்கும் நிம்மதியா இருக்காளுக. இப்படியே கொஞ்ச நாள் விட்டேன்னு வையி, இவளுக 2 பேருமா சேர்ந்து அந்த வீராவோட மண்டையை கழுவி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க, பாத்துக்க. ஆமா, அந்த வெறும்பைய வீட்டுக்கு போய் அவனை தூண்டி விட்டும் அவன் ஆளு அசைய மாட்டேங்கிறானே. பேசாம அந்த வீராவை போட்டு தள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்ணாம்னு பார்த்தா அவ போல்ஸ்காரியா போயிட்டாளே. பிரச்சனை பெருசா விடுபுல இருக்கி. நீ யோசனை பண்ணிட்டே இரு. என்னமோ கம்ப்யூட்டர் மூலம்னு சொன்னா, இப்ப என்ன அந்த கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சா? அக்கா, கம்ப்யூட்டருக்கு அப்பப்ப நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும். இரு ஒரு பிரமாதமான ஐடியா பண்ணி இதுகளை நான் பிரிச்சு விட்டல, என் மூளைக்கு மதிப்பில்லாம போயிடும். வராளுங்க வாடி. மா, நானும் சாப்பிட போறேன். சாப்பாடு வேமா? மாமா வந்துட்டீங்களா? கை கழுவிட்டு வந்து உட்காருங்க, முதல்ல சாப்பிடுங்க. என்னல மூஞ்செல்லாம் இருளோன்னு இருக்கு? இந்த வீட்டுக்கு வாரதுன்னு நினைச்சாலே அவனுக்கு இப்படித்தான் இருக்கி. என்னலே வளர்ந்தவனே அப்படித்தானே. இல்ல அசிக்கு, நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வரேன். நீ ரூமுக்கு சாப்பாடு கொண்டு வா. மாமா